ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம். வெள்ளிங்கிரி மலை இப்போ தான் செக்கிங் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:53 ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம். மேலே நிற்கிறாங்க, இருங்க நான் காட்டுறேன். அப்படி சிரிச்ச முகத்தோட இங்கே தான் போட்டோ எடுக்க முடியும். அப்படி இல்லை, இவங்க 3 பேர், ஒரு வேலை, இன்னொருத்தர் பேர். ஆனால் மெதுவாயிருங்க அலெக்ஸ் ஸ்லோவாயிருங்க, அப்போ தான் ரொம்ப நேரம் ஸ்டெமினா நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி விலாகில் பார்த்துருப்பீங்க, அலெக்ஸ் அண்ணா அவர் வந்திருக்காரு, ஐ எம் பேக் அப்படின்னு. இருங்க நான் அப்படியே சாமி கும்பிட்டு காட்டுறேன். வேலை அண்ணா, உங்கள் பேர்? கிஷோர்ண்ணா. அவர் பேர் யோகேஷன். அவர் பேர் தெரியலையா அண்ணா? தெரியாது அண்ணா. உங்கள் அண்ணா பேர் சொல்லுங்கள். லோகேஷ். ஓகே. அலெக்ஸ் அண்ணா, வேலு. உங்கள் பேர்? துர்கேஷ். ஓகே, சூப்பர். அலெக்ஸ் அண்ணா, ஐ எம் பேக் அப்படின்னு வந்து வீடியோலாம் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக எப்படியாவது எடிட்டில் போட்டுலாம் போயிட்டு வந்துடலாம். ஓகே வாங்க. பாருங்க, இங்கே கோவிலில் லிங்கத்தை கும்பிட்டு நேரம் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:57. இந்த டைம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா காலையில் கொஞ்சம் ஜஸ்ட்டு பால் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் சாப்பிடல. மேபி அவங்களும் யாரும் பெருசாக எதுவும் சாப்பிடல. வேலை நீ சாப்பிடல? இல்லை, எதுவும் சாப்பிட்டியா காலையில்? போக முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கௌதம் அண்ணாவும் ஜாயின் பண்ணுறாரு. நாங்கள் தான் டீம். இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக எனக்கு மட்டும் போட்டு பார்ப்போம். வடிவேல் வாய்ஸ் வரணும். வடிவேல் வாய்ஸ் வச்சு என்ன காமெடி பண்ணிட்டாங்க. ஏத்தத்துல இறக்கத்துல கூட்டி போறீங்க. இல்லை, நான் அப்போ தானே அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. அதாங்க. அண்ணா முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக இருங்க, ஆனால் ஸ்டாப்பிங் மட்டும் கம்மியாக எடுக்கணும். ஓகே. அண்ணா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நார்மலாக ஏறிட்டே வாங்க. ரெஸ்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை வந்தாச்சு. வேலு, அலெக்ஸ் அண்ணா, கௌதம் அண்ணா, லோகேஷனாங்க. அப்புறம் சொல்லு வேலு, ஃபஸ்ட்டு மலை வந்தாச்சு, அதே 3/4 மணி நேரம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது? அதெல்லாம் முடியும் ஏறிடலாம். 7 மலை ஏறிடும். ஓகே, அப்படியே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து 7:56 ஆச்சு. கரெக்டாக 1 ஹவர், மேக்ஸிமம் 45 மினிட்ஸில் ஏற முடியும். அப்படியே நார்மலாக ஏறினா பிரச்சனையே இல்லை. இல்லாட்டி நீங்கள் ஸ்பீடாக ஏறினீங்கன்னா ரொம்ப டயர்டாயிரும், ஹார்ட் பம்பிங் இருக்கும். இங்கே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா லெமன் சோடா குடித்தாங்க. யூடியூப்பில் வருவேன். என்ன பேர்? துர்கேஷ். ஹாய் ப்ரோ. கண்டிப்பாக இன்ஸ்டா ஐடியா வேணால் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை, யூடியூப்பில் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. துர்கேஷை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. துர்கேஷ் அஃபிஷியல். ஓ சூப்பர். அப்படியே பார்த்து இருங்க மெதுவா. குச்சியெல்லாம் கரெக்டாக வச்சுங்க. ஓகே, நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன். ஏன்னா நிறைய டைம் நிறைய வீடியோ எடுத்துட்டேன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் ஓரளவுக்கு நார்மலாக காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து கோப்ரோ 9 பிளாக். இது வந்து லொகேஷனோடது. பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை முடிச்சுட்டு தேர்ட் ஆரம்பிக்க போகுது. இதாங்க வழுப்பாறை. அப்படியே பார்த்தே இருங்க. பாருங்க, கோப்ரோ ஹீரோ 9 பிளாக். இங்கே ஒரு கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை. இந்த டைம் தான் 2 கடை ஓப்பனுங்க. என்ன உட்காந்துட்டீங்க?
அங்கே சொன்ன போய் உட்காந்துக்கலாண்ணா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஓகே பாருங்க லொகேஷனை எப்படி கெத்தாக நிற்கிறாரு. அதெல்லாம் அப்படிதான் வாங்க. மீன் கீன் போட்டு அப்படிலாம் போட மாட்டேண்ணா. சிம்பிள் மோட்டிவேஷன் தான். பாருங்க செம்ம ஹைட்டாக இருக்குது. எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோம். ஃபஸ்ட்டு லொகேஷனை போகிறாரு. அடுத்து துர்கேஷ், அலெக்ஸண்ணா, கிஷோர்ண்ணா, கௌதம்ண்ணா. ஏழு நட 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 முன்னாடி நட பார்த்து. பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை வந்தாச்சு. அந்த வியூவில் இருக்கேன் ஜஸ்ட். ஆமாம் நான் 2 இதில் எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது என் விலாகு. பாருங்கள் இங்கே ஒரு கடை. ஓகேண்ணா. இல்லை நம்ம நிறைய எடுத்தாச்சேண்ணா. இது 4வது வீடியோண்ணா வெள்ளிங்கிரியோடது மட்டும். யூடியூப்பில் ஒரு வாரத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்க பாருங்கள் பெஸ்ட்டு மோட்டிவ். அந்த ஏஜில் ஏறுறாங்க. உண்மையுமே அவங்களெல்லாம் பாராட்டணும். கண்டிப்பாக 60+ இருப்பாங்க. குரங்கோட அட்டிலி கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இங்கே சொன்ன வந்து அந்த இடத்துல இருக்குங்க. குரங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன வந்துட்டோம். வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். மரம் 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 அப்படியே சின்னதாக ஒரு வாட்டர் பிரேக். இங்கே ஒரு கடை இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டவர் கிடைக்கும். ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போய் அங்கே குகை இருக்குது. பாம்பட்டி சித்தர் குகை. நான் அங்கே போய் காட்டுறேன். பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை வந்தாச்சு. அப்படியே ஏறிட்டுருக்கோம். வேலு, கௌதம்னா 3 பேர் உள்ள சாமி கும்பிட்றாங்க. லைட்டாக க்ரௌடாக இருக்குது. அதனால் வாங்க அந்த குட்டி பாப்பாலாம் ஏறுது. சூப்பர், வெரி குட். பாருங்க துர்கேஷ். லைட்டாக கூட்டமாக இருக்குது. அதனால் சாமி கும்பிட்டு நான் அப்படியே காட்டுறேன். பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் அந்த கலர் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு லீஃபே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. நீ பார்த்துருக்கியா? நான் இது வரைக்கும் இப்போ பார்த்ததே இல்லை. பாரு அங்கே மட்டும்தான் இருக்குது பாரு. ஆமாம் சரி நட. மணி பார்த்திங்கன்னா 9:10 ஆச்சு. 3வது மலை அப்படியே ஏறிட்டே இருக்கும். நடா வேலு. பார்த்திங்கன்னா அந்த வயசான கப்பிள்ஸ் அந்த குரங்கு பாருங்க. விட்டுருவேண்ணா, அது கூட மரம் ஏறிடுவேன். ஒரு ரூபாய் பிடிங்கிட்டு போனாலும் துரத்தி போய் பிடிச்சிருவேன். ஃபோனை விட்டுருவோம்மா. பாருங்க வயசானவங்களே ஏறிட்டுருக்காங்க. 60 வயசே அழகாக ஏறிட்டுருக்கு. 27 வயசு இங்கே திணறிட்டுருக்கு. வேலை பேச காட்டு. வா ஏறு ஏறு ஏறு. அவங்களாம் மேலே போயிட்டாங்க. நானும் வேலும் தான் கடைசியாக போயிட்டுருக்கோம். ஆமாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் சாப்பிடல. எப்போயுமே காலையில் சாப்பிட்டு தான் ஏறுவோம். இந்த டைம் சாப்பிடாதனால தான் ஏற முடியலன்னு சொல்லிருக்கேன். சாப்பிடாதனால கொஞ்சம் ஏற முடியல. பட் ஆனால் அவ்வளோ இதாக இல்லை. அப்படியே நார்மலாக போய்ட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்திங்கன்னா 3வது மலை முடிஞ்சு 4வது மலை தொடங்குது. பாருங்கள் அலெக்ஸானன் தான் தண்ணி பிடிக்கிறாரு. இதான் வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டி சொன்னேன். லொகேஷனாக இருக்கார். மிச்சம் 3 பேர் அங்கே நின்றுருக்காங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறக்காக இங்கே வந்தேன். செம ஐஸ் மாதிரி இருக்குங்களா? இன்னும் இதை விட பயங்கரமாக இருக்கும். இருங்க ஒரே நிமிஷம் நான் வீடியோ கட் பண்ணி. பிளெயின்ஸ் வந்தாச்சு.
நானும் துர்கேஷும் ரேஸ் போட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இப்போ சொல்லு. அது வந்து 190 200 350 லைட்டாக பிளெயின்ஸில் இருக்கும். அவங்களாம் மிச்சம் 4 பேர் பின்னாடி வந்துருக்காங்க. சரி பையன் வந்து கொஞ்சம் போட்டி போட சொன்னான், அதனால் போயிட்டுருக்கேன். அப்படியே பாட்டு வாங்க வருங்க. இந்த இடம் பிளெயின்ஸ் தான், அப்படியே அங்கே மேலே ஏறுது டாப். அது ஏறி இறங்கினா தான் 6. ஆமாம் அதான் 5வது மலை. 7வது மலை உச்சி தெரியுது. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பையன் துவாரகேஷ் அங்கே போயிட்டுருக்கான். அவனை முந்தவே முடியல, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அவன் சின்ன பையங்களா, அதனால் அழகாக போகிறான். பின்னாடி 4 பேர் எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு தெரியல. அப்படியே பாட்டே வாங்க. மணி பார்த்திங்கன்னா 10:39. இங்கே சொனைக்கு வந்தாச்சு. மிச்ச 6 பேரும் பின்னாடி வந்துருக்காங்க. துர்கேஷ் மட்டும், நானும் துர்கேஷ் ரேஸ் போட்டு சீக்கிரம் வந்துட்டோம். அவன் வந்துட்டுருக்கான். தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க. செம சில்லு, சரியான சில்லு. ஓகே, நான் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போகிறேன். அப்படியே காட்டுறேன், பாட்டே வாங்க. இந்த மாதிரி போடாதீங்க, இது ஒன்றும் திருநள்ளாறு கிடையாது. அதாவது நீங்கள் குளிச்சுட்டு அந்த இன்னராக நீங்கள் உங்கள் பேக் எப்படி பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அந்த பேக்கில் தான் போடணும். அதான் நல்ல விஷயம். இப்படி போட்டிங்கன்னா அது வீண் தான். கண்டிப்பாக நிறைய பேர் சொன்ன மாதிரி சிவன் அருள் தரவே மாட்டார் இந்த மாதிரி அசுத்தப்படுத்தினீங்கன்னா. அதேதான் நீங்க. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் இருக்கனால, பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கனால இப்படி சொதன்னு இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே, அப்படியே பாருங்கள். துவாரகேஷ் வந்துட்டாங்க, அங்கே நிற்கிறான் பாருங்கள். அவங்க வந்தோன்னே எல்லாம் குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி, வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:42. அப்படியே பாருங்கள் பாருங்கள், இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம். லோகேஷன் அங்கே போயிட்டார். திரும்ப காணமேன்னு கொஞ்சம் தூரம் வந்தேன். ஜஸ்ட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன். கிஷோர்னா அலெக்ஷனா வராரு. பரவாயில்ல வாங்க, நேச்சுரல் தான் எனக்குமே பெஸ்ட்டு. கிஷோர்னா வந்துட்டார், அலெக்ஷனா வந்துட்டார். சூப்பர்ண்ணா, இதைத்தான் எதிர்பார்த்தேன். இறங்கும் போது இப்படி இறங்கினோம்னு இங்கே டக்குன்னு இறங்கிடலாம். அடுத்து கௌதம் அண்ணனும் வேலும் வந்துருக்காங்க அங்கே டாப்பில். மேபி அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது, நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஓகே, அங்கே அப்படியே வரட்டும். மணி பார்த்தீங்கன்னா 11:50 ஆச்சு. கிட்டத்தட்ட 1 hour 15 minutes ஆச்சுங்க வெயிட் பண்ணி. சரி வரட்டும், நாங்கள் அவசரமாக ரேஸ் போட்டு வந்துட்டோம், அது எங்கள் தப்பு. பார்த்திங்கன்னா மணி 12:20 ஆச்சு. ஆமாம், ஆனால் அப்படியே 63% இருக்குண்ணா. இங்கே கொஞ்சம் எடுத்தேன், அப்படியே போக போக கட் பண்ணி எடுத்துக்கலாம். விடுங்க பாருங்கள், 7வது மலை. அப்படிங்களா? இல்லை, அது உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7வது மலை. மழை அப்படியே தூரிட்டு இருக்கு. பார்ப்போம், நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆமாம், நான் 10:40க்கு இங்கே வந்தோண்ணா. இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ 12:20 ஆச்சு. 10:40க்கே நாங்கள் வந்துட்டோம், நானும் ஆகணும் ரேஸ் போட். ஆமாம் ஓகே, நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் காட்டுறோம், பாட்டே வாங்க. இன்னும் தாந்தோணி விநாயகர் அங்கே ஒரு சொன்ன இருந்துச்சுங்க, அதை சொல்லவே மறந்துட்டேன். தண்ணி பிடிச்சிக்கிட்டோம். தண்ணி இப்போ வருது, மேபி ஏப்ரல் மேலே வராதுன்னு நினைக்கிறேன் அங்கே தண்ணி. பாருங்க, தாந்தோணி விநாயகர் போயிட்டு நடங்க. கைய தூக்காத. என் பேரு கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாம பேச மாட்டாரு. போங்க 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 வேலை. கௌதம்லாம் அங்கே நிற்கிறாரு. லோகேஷனா, கிஷோரண்ணனும் அலெக்ஷனும் முன்னாடி போகிறாங்க. அப்படியே மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்குமே அவசரப்பட்டு ஏறக்கூடாது, அதனால் பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க.
கண்டிப்பாக சோதனை கொடுத்தா தான் சிவன், சோதனை கொடுக்காட்டி முருகர். ம் ஓகே, அப்படியே பாட்டே வாங்க.